சென்னை தண்டையார்பேட்டையில் திமுக நிர்வாகிகள் மோதலை தடுக்க சென்ற பெண் எஸ்ஐ மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. திமுகவினர் 2 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? நாடாளுமன்ற தேர்தல் வருவதை முன்னிட்டு அரசியல் கட்சியினர் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர். சென்னை தண்டையார்பேட்டை இளைய முதலி தெருவில் ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட திமுக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. திமுக நிர்வாகிகள் கூட்டம் முடிந்து வெளியே வந்த நிலையில் திமுகவை சேர்ந்த மாற்றுத்திறனாளி அருண் மற்றும் முத்தமிழ் என்ற இருவரும் தங்களுக்குள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் இருவரும் கைகலப்பில் ஈடுபட்டனர். அருணுக்கு ஆதரவாக ஆர்கே நகர் பகுதியின் திமுக மீனவரணி துணை அமைப்பாளரான வி ரமேஷ் அங்கு வந்து அருணோடு இணைந்து முத்தமிழை தாக்கியுள்ளார். அப்போது அங்கு பணியிலிருந்த புது வண்ணாரப்பேட்டை காவல் நிலைய பெண் உதவி ஆய்வாளர் மகேஸ்வரி மோதலை தடுக்க முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் அருண் வி ரமேஷ் இருவரும் சேர்ந்து பெண் உதவி ஆய்வாளரையே தாக்கியதாக கூறப்படுகிறது. கால் பண்ணனும் போலீஸ் ஓகே பண்ணு. நீ கை வைக்கிறது உனக்கு என்ன ரூல்ஸ்? யார் உங்க மேல ரூல்ஸ்? என்னது இத்தனை பேர் சாட்சி? என்ன சாட்சி? இத்தனை பேர் சாட்சி போற வரல ரோட்ல நீ அடிங்க. நீ கை அடிடா. ஏய் அடிடா. நம்ம கை வைப்பாங்களா? இந்த கை வச்சிட்டு இவனை விட்டுறேனா நானு? நான் என்ன பண்ற பாரு. வந்தோனே ஏங்க நீங்க அடிக்கிறீங்க? வந்தோனே ஏங்க நீங்க அவளை அடிக்கிறீங்க? நீங்க பேசும்போது நான் பாரு ஏங்க கண்ணுல வச்சிருக்கேன். நீங்க பேசுறது வேடிக்கை தான் பாத்துட்டு இருந்தேன். கண்ணுல ஆண்டி அப்படிடா அத பக்கத்துல துப்பு இல்ல. மேலும் பெண் ஆய்வாளரை தகாத வார்த்தைகளால் ஆபாசமாக திட்டியும் அவரது செல்போனை பறித்ததாகவும் கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ரமேஷ் மற்றும் அருண் மீது பணி செய்ய விடாமல் தடுத்தல், பெண்களை துன்புறுத்தல், கொலை மிரட்டல் உட்பட 5 பிரிவுகளின் கீழ் புது வண்ணாரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். போலீசார் வழக்கு பதிவு செய்ததை அறிந்த அருண் மற்றும் ரமேஷ் தலைமறைவாகிவிட்ட நிலையில் அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.